கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கூகுள் ஏஐ மையம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் ஹப், அதாவது செயற்கை நுண்ணறிவு தரவு மையம். கூகுள் நிறுவனம் இந்தியாவோட ஒரு மாநிலத்துடன் இணைந்து இந்த ஏஐ சென்டர் உருவாக்குறதுக்கான ஒப்பந்தம் இப்போ மேற்கொண்டிருக்காங்க. இது சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரொம்ப முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட் இயர் எழுத போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, இது சம்மந்தமாக அக்ரிமெண்ட் ஆந்திரா கவர்மெண்டோட கூகுள் நிறுவனம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ இந்த ஒப்பந்தத்தில் யார் யார் முக்கியமாக இருந்தாங்கன்னா, இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இதுக்கப்புறம் ஆந்திராவோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள், கூகுள் கிளைவுட் இதோட சிஇஓ தாமஸ் குரியன், அதே மாதிரி இந்தியாவில் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இவங்களுடைய முன்னிலையில் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கூகுள் வந்தாலே நமக்கு நினைவுக்கு வர்றது யாருன்னா சுந்தர் பிச்சை அவர்கள். இவர் கூகுளோட சிஇஓவாக இருக்கார். அதே மாதிரி ஆல்ஃபபெட் ஐஎன்சி இதோட சிஇஓ யாருன்னு கேட்டாலும் சுந்தர் பிச்சை அவர்கள். ஆல்ஃபபெட்டு தான் கூகுளுக்கு மேலே, அதாவது கூகுளோட தாய் நிறுவனம், தி பேரண்ட் கம்பெனி ஆஃப் கூகுள். இதுன்னு கேட்டால் ஆன்சர் ஆல்ஃபபெட். இது 2 அக்டோபர் 2015 உருவாச்சு. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. உலகின் 3வது மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் ஆல்ஃபபெட் ஐஎன்சி. அப்போ ஆல்ஃபபெட் தான் டாப்பு, அதுக்கு கீழே தான் கூகுள் இருக்குது. அப்போ ஆல்ஃபபெட் சிஇஓவும் கூகுள் சிஇஓவும் யாருன்னு கேட்டால் சுந்தர் பிச்சை அவர்கள். இவருக்கு பத்மபூஷன் விருது 2022 இந்திய அரசு கொடுத்துருப்பாங்க. ஓகே, டேட் எந்த நாளில் ஒப்பந்தம் பண்ணுறாங்க? 14 அக்டோபர் 2025 டெல்லியில் வச்சு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. எவ்வளோ கோடி பட்ஜெட்டில் இந்த ஏஐ சென்டர் உருவாக்க போகுதுன்னா ₹1.33 லட்சம் கோடி. இது எங்கே உருவாக்க போகுதுன்னா பிளேஸ் ஆந்திராவில் விசாகப்பட்டினம். இந்தியாவில் கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய முதலீடு இதுவாகும். இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட், இது இந்தியாவின் முதல் கூகுள் ஏஐ தரவு மையம். இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆந்திராவில் விசாகப்பட்டினம். அமெரிக்காவுக்கு வெளியே கூகுளின் மிகப்பெரிய ஏஐ மையம் இந்தியாவில் அமைக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு அப்புறம் வெளியே இந்தியாவில் தான் இது என்ன பண்ண போகிறாங்க, உருவாக்க போகிறாங்க. அப்போ இதில் யார் யார் இருக்காங்கன்னா, அதானி குரூப், ஏர்டெல் நிறுவனம், இவங்க 2 பேரும் இணைந்து கூகுளோட சேர்ந்து இந்தியாவில் இந்த ஸ்கீமை செயல்படுத்த போகிறாங்க. அப்போ ஆந்திரா ஸ்டேட் இருக்காங்க, அதானி இருக்காங்க, ஏர்டெல் இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்துக்கு ஒரு அடித்தளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ சென்டர் இந்தியாவில் வரப்போகிற முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்துக்கு ஒரு அடித்தளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கூகுளின் கடல்வழி இணைய கேபிள்களை நிலத்துடன் இணைக்கும் மையமும் விசாகப்பட்டினத்தில் செயல்படுத்தப்படும். இதுவும் முக்கியமாக சொல்கிறாங்க. இது நாட்டின் எண்ம டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்தும், அதாவது டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த ஸ்கீம் எப்போ உருவாச்சு? 1 ஜூலை 2015 உருவாச்சு. தேங்க்யூ.